தமிழ் வைத்தியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ்ல வந்து நீட் அண்ட் ஜேஇ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சம். கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஏ டு பி கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 to the power of 15 இ பவர் மைனஸ் 2000 டிவைட் பை டி அண்ட் சி டு டி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட கேசி வேல்யூ கொடுத்துருக்கான். தட் இஸ் 10 to the power of 14 இ பவர் மைனஸ் 1000 by t இல்லையா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் T in terms of K at which Ka is equal to Kc என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த டெம்பரேச்சர் Tங்கிற டெம்பரேச்சரில் இந்த கேசியும் கேவும் ஈக்குவலாக இருக்கு அந்த டெம்பரேச்சர் வேல்யூ என்ன கெல்வினில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பாருங்க. கேஏ வேல்யூ கேசி வேல்யூ சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஏ இஸ் ஈக்குவல் டு கே சி அப்படின்னு. கேங்கிறது ஏபி ரியாக்ஷனுடைய கான்ஸ்டன்ட் இல்லையா? அண்ட் கேசிங்கிறது சிடியோடைய சிடிங்கிற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? இதோடைய கான்ஸ்டன்ட் அவ்வளோதான். இப்போ ரெண்டே ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது கேஏ இஸ் ஈக்குவல் டு கேசி அப்படின்னு ஈக்குவல் பண்ண போகிறோம். ரெண்டு வேல்யூ ஈக்குவல் பண்ணிக்கலாமா? என்ன? கேஏ லெஃப்ட் சைடு எழுதுங்க. 10 to the power of 15 இ பவர் மைனஸ் 2000 டிவைடட் பை டி. ஓகேவா? இப்போ எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம் நம்ம? இஸ் ஈக்குவல் டு கேசி. கேசிக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது 10 to the power of 14 இ பவர் மைனஸ் 1000 டிவைடட் பை டி இல்லையா? 1000 டிவைடட் பை டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் இதை எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? மேத்தமெட்டிக்கலாக தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? இங்கே 10 to the power of 14 இருக்கா? இந்த 14 கேன்சல் பண்ணுங்க. இங்கே 10 to the power of 15 இருக்கா? 15ல் 14 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10 மட்டும்தான் இருக்கும். இங்கே ரெண்டு சைடு என்ன பண்ணிக்கலாம்? டேக் லாகின் லான் ஃபங்க்ஷன் எடுக்கலாமா? டேக் லாக் ஆர் லான் ஃபங்க்ஷன் டைரக்டாக எடுத்துக்கிறேன். அதை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லாகாக மாற்றிக்கலாம் இல்லையா? லான் ஃபங்க்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா லான் அப்படியே அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? லான் 10. இப்போ இந்த லானை எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூக்கு அப்ளை பண்ணீங்கன்னா லானும் இ அதுவும் கேன்சல் ஆயிரும். இ பவர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ரீரைட் பண்ணுங்க. மைனஸ் 2000 டிவைடட் பை டின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இங்கே லான் அப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ரெடி 10 to the power of 14 கேன்சல் பண்ணிட்டோம். லான் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இ கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1000 டிவைடட் பை டி மட்டும்தான் என்ன செய்யும்? ப்ரெசெண்டாக இருக்கும். ரைட்டா? அவ்வளோதான். இப்போ இந்த மைனஸ் 2000 பை டியை ரைட் சைடு கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தா இந்த வேல்யூ எப்படி மாறுன்னு பாருங்க. லான் எப்படி போட்டுக்கலாம்? 2.303 நான் லாகா மாத்துறேன். 303 லாக் 10 இல்லையா? லாக் 10 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஆல்ரெடி இருக்கக்கூடியது 1000 மைனஸ் 1000 பை டி. இப்போ இந்த மைனஸ் 2000 பை டி இந்த ரைட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் போட்டு 2000 டிவைடட் பை டி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா லாக் 10ஓட வேல்யூ 1. அப்போ 2.303 இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2000லேருந்து 1000 கழிச்சிட்டிங்கன்னா 1000 பை டி கிடைக்குமா? 1000 பை டி அதாவது 1000 டிவைடட் பை டி கிடைக்கும். பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் உனக்கு. அடுத்து டி டிஃபைன் பண்ணுங்க. டி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருப்பா? 1000 டிவைடட் பை 2.303 கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை கெல்வின் யூனிட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நல்லா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த 1000 பை 2.303 ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன செய்யுது? ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.